ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தை அமாவாசை சாமி கும்பிட போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயின்ட்டுருக்கு. அவரைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், வடை, பாயாசம், ரைஸு. ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியலுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், அப்புறம் கறிவேப்பிலை போட்டேன், அவரைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் வாழைக்காய்க்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், பெருங்காயம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன், அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி சமையலில் வெங்காயமும் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டேன். அதனால் வெங்காயம் பூண்டு இல்லாமல் தான் சமைக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டேன், சால்ட் ஆட் பண்ணிட்டேன். சால்ட் ஆட் பண்ணோன்னே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சூப்பில் வதக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். மஞ்சள் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். வெந்துட்டோம். அப்புறம் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது அப்படியே வேகட்டும். வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே அந்த சூட்லேயே மூடி போட்டு மூடி வச்சிட்டா வெந்துடும். அதுக்கு குக்கரில் 3 கைப்பிடி அளவு பருப்பு போட்டாச்சு, துவரம் பருப்பு. அப்புறம் 2 தக்காளி போட்டேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா இதில் பூண்டெல்லாம் போட மாட்டோம், அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் குக்கரில் வச்சிடலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே அவரைக்காய் வெந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இதில் தேங்காய் துருவி போட்டு ஏறிக்க. அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வாழைக்காய் செஞ்சாச்சு. பருப்பு அடுப்பில் குக்கரில் வச்சு செஞ்சாச்சு. ஒயிட் ரைஸும் செஞ்சாச்சு. பருப்பு குக்கரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ அவரைக்காய் சாம்பாருக்கு அவரைக்காய் குக்கரில் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு சால்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் வைக்க போகிறேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவரைக்காய், பருப்பு, புளி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டுருக்கேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் எடுத்து இதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதை நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி. பாயாசத்துக்கு ஜவ்வரிசி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அந்த சூட்லேயே ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கினேன். ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே கொஞ்சம் மெல்ட் ஆனோடனே பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இந்த பாதாம், முந்திரி எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன் பாயாசத்தில். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணிட்டேன். ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பால் ஆட் பண்ணேன். அதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னே பருப்பு ஊற வச்சுட்டேன். அதை மிக்சிலையும் போட்டு எடுத்தாச்சு. அதில் சால்ட் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன் பருப்பு. இப்போ அதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கினேன். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம் சூடாக. அவளை பச்சை மிளகாக்கு பதில் மிளகு இடித்து போட்டிருக்கேன். அந்த மிளகை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை சூடாக போட்டோம் கடாயில், வெந்துருக்கு. இப்போ இதை திருப்பிக்கலாம். மிளகு வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு சவுண்டு வருது பாருங்கள். வடை நல்லா மொறு ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்சு சுட சுட ஒயிட் ரைஸு, அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் ஃப்ரையி, வடை, அவரைக்காய் தேங்காய் போட்டு பொரியல், ஜவ்வரிசி பாயாசம், ரசம். வாங்க சாப்பிடலாம்.